சிஏ எப்படி ஆகலான்றதை பார்க்கலாம் வாங்க. சிஏ வந்து நீங்கள் இந்த ஜிஎஸ்டி, ஆடிட்டிங், டாக்ஸேஷன், பிஸ்னஸ் ஃபினான்ஸ், லா இதை பற்றினா ஓவராலாக படிக்கிறது கோர்ஸ் தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. இது நீங்கள் +2ல் எந்த குரூப் எடுத்திருந்தால் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாங்க. காமர்ஸை தவிர்த்துட்டு நீங்கள் வேறு எந்த குரூப்பாக இருந்தாலும் மினிமம் 60% ஸ்கோர் பண்ணிக்கணும். காமர்ஸ்க்கு 55% இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடித்தவொடனே கூட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லைனா உங்களுக்கு ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் படிச்சுட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணால் கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஸோ நீங்கள் +2 முடிச்சுட்டு ஏதாவது கோர்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுறீங்கன்னா உங்களோட டியூரேஷன் 3.5 இயர்ஸ் வரும். நீங்கள் +2 முடிச்சோடனே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 4 இயர்ஸ் வரும். இதுதான் வித்தியாசம். டைம் டியூரேஷன் தான் எக்ஸாக்ட் ஆகும். இதில் 4 லெவல்ஸ் இருக்குது சிஏல. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஆர்டிகல்ஷிப், அப்புறம் ஃபைனல்ஸ்னு சொல்லி. ஸோ இந்த 4 லெவல்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 to 4 இயர்ஸ் இந்த டைம் ஆகும். ஸோ இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 1 to 1.5 lakhs-ம், நீங்கள் ப்ரைவேட் ஏதாவது இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா 6 lakhs வரைக்குமே செலவாகும். அதுவும் இல்லாமல் இந்த ஆர்டிகல்ஷிப் லெவலில் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க, 7,000 to 15,000 per month. அது உங்களோட ஓவரால் கோர்ஸ் காஸ்ட்லேருந்து அது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு கம்மியாகிடும். ஸோ இதோட கெரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட், பப்ளிக் செக்டார், உங்களோட ஓன் ஃபார்ம் இந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பப்ளிக் செக்டாரில் ஆர்பிஐ, ஓஎன்ஜிசி, பிபிசிஎல், அப்புறம் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லேயே ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி இப்போ ப்ரைவேட்ஸில் பார்த்தீங்கன்னா Big 4 கம்பெனிஸ், கன்சல்டிங் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. டெலாய்ட், கேபிஎம்ஜி மாதிரியான கம்பெனிஸ், அப்புறம் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், ரிலையன்ஸ், ஹெச்சிஎல், டாடா, யூ நேம் இட், எந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸும் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸ்டார்ட் அப்ஸில் ஒர்க் பண்ணலாம். உங்கள் ஓன் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, ஜிஎஸ்டி அட்வைசராக ஆகலாம், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலாம் கம்பெனிஸ்க்கு, ஸ்மால் எம்எஸ்எம்இஸ்க்கெலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க. பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங் பேக்கேஜை நீங்கள் per annum 7 lakhs-லேருந்து per 40 lakhs வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்படியே நீங்கள் க்ரோ ஆக. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் 7 lakhs per annum ஈஸியாக கிடைக்குதுங்க. அதே நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு 40 lakhs per annum வரைக்கும் நீங்கள் இது பண்ணலாம். இதில் ஒரு ப்ரோ டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் +2 முடிச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா +1லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நிறைய ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் இருக்குது, டெலிகிராம், யூடியூப் இந்த மாதிரிலாம். அவங்க கையிலேருந்து ஹெல்ப் சீக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூடியூப், ஐசிஐன்றது ஒரு ஐசிஐ வெப்சைட் இருக்குது, இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இன்ஸ்டியூட். அதில் போய்ட்டு நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்கலாம், அவங்களோட மாடியூல்ஸ் எடுத்து படிக்கலாம், யூடியூப்பில் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி இஸ் த கீங்க. ஒரு நாளும் விடாதீங்க. எல்லா நாளுமே கன்சிஸ்டண்ட்டாக ஏதாச்சும் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. ஒரு டைம் டேபிள் சார்ட் போட்டு கிளியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இன் திஸ் வே நீங்கள் கண்டிப்பாக டவுன் த லைன்